பயங்கரமான காடு. நாங்களே யாரும் நினைச்சா என்னன்னா ஒரு நாளைக்கு அந்த சைடு போகக்குள்ள பயமா இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த பஸ் ஸ்டாண்டை பற்றி வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு மாறிடுச்சுன்னா அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி மாறும் அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 35 ஆண்டு காலமாக பஸ் ஸ்டாண்டு இங்கே பயணித்து கொண்டு இருக்கிறது. பஸ் ஸ்டாண்டை இப்போ எம்பூதூர் கொண்டு போகிறாங்க. இங்கே இருக்கிற பூ வியாபாரிகள், பழக்கடை வியாபாரிகள் அனைத்து பேருக்கும் மிக வாழ்வாதாரம் ரொம்ப மோசமான வேலை போகும். இங்கே பஸ் ஸ்டாண்டு இங்கே விரிவுபடுத்தலாம். பஸ் ஸ்டாண்டு இங்கே இவ்வளோ இடம் கிடக்குது. மக்களுக்கு இங்கே தான் நல்லதாக இருக்கும். அங்கே காட்டுக்குள்ளே போயிட்டு பஸ்ஸு காட்டு வழியில தான் போகணும். இந்த ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, மற்ற அவங்களெல்லாம் பயங்கர சிரமமாக எடுக்கும். இப்போ எல்லா ஊர்லையும் டெப்போ எட்ட தான் இருக்குது. நம்ம கடலூர் பஸ் ஸ்டாண்டில் தான் எல்லாமே பக்கம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கம், பெரியார் டிப்போ பக்கம், ஜிஹெச் பக்கம், சினிமா தியேட்டர் பக்கம், மார்க்கெட்டு பக்கம். வேற எங்கேயுமே இந்த வசதி கிடைக்காது. அது பயங்கரமான காடு. நாங்களே யாரும் நினைச்சா என்னன்னா ஒரு நாளைக்கு அந்த சைடு போகக்குள்ள பயமா இருக்கும். இது இங்க கட்டுறாங்களே, எப்படி இங்க மக்கள் வாழ்வாதாரம் எப்படி இங்க செய்வாங்கன்னு நாங்களே யோசிச்சு பார்ப்போம். இப்போ இங்கே இருக்கிற மாண்புமிகு இப்போ வீட்டு வசதி அமைச்சர் பஸ் ஸ்டாண்டு இங்கே கொண்டு வருவோம். நேற்று தான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறாரு. பஸ் ஸ்டாண்டு இங்கே இப்போ 8 இடத்துக்கு கோரிக்கை வச்சுக்கிறோம். பஸ் ஸ்டாண்டு அங்கே போக விட மாட்டோம் சொல்லி கோரிக்கை வச்சுக்கிறாரு. பஸ் ஸ்டாண்டு இங்கே வந்தால் எல்லாரும் சிரமம் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஐயா முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, பார்த்து எதோ மக்களுங்களுக்கு நல்லதை செய்வாருன்னு எங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு நான். ராஜ்குமார் சார் நேற்று வாய்வு பண்ணாங்க. பரவாயில்ல, நல்லா கண்ட்ரோலாக சூப்பராக பண்ணுறாரு. அவரு மூலியத்தில் பஸ் ஸ்டாண்டு எட்ட போகாத அளவுக்கு இங்கே இருக்கணும். அதான் எங்களுக்கோட ஒற்றுமைன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு சப்போஸ் மாற்றிட்டாங்கன்னா இங்கே வியாபாரம் பண்ணுறவங்களோட வாழ்வு நிலை எப்படி பாதிக்கப்படும் அப்படிங்கிறத அவங்களோட மைண்ட் செட்லேருந்து இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. நேற்று ஒரு நியூஸ் பார்த்துருந்தேன், நம்ம ராஜ்குமார் சார் இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு இந்த ஒரு இடத்துல இருக்கிறதுக்காக ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காருன்னு. என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, பை.